ஹைதராபாத் விமான நிலையத்திலிருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் கொண்டுவரப்பட்ட திரவ உரம் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. பெரும்போகத்தில் 8 லட்சம் ஹெக்டேருக்கு 31 லட்சம் லிட்டர் நானோ நைட்ரஜன் யூரியா திரவ உரத்தை விவசாய திணைக்களம் முன்பதிவு செய்துள்ளது. உரத்தொகையை ஏற்றுக்கொள்வதற்காக அமைச்சர்கள், விவசாய அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட தரப்பினர் விமான நிலையத்திற்கு விஜயம் செய்திருந்தனர். முன்பு நாம் நைட்ரஜன் என கூறப்படுவதனை மண்ணில் போட்டு நைட்ரேட் மற்றும் அமோனியம் எனும் வகையிலேயே மண்ணிலிருந்து அறுவடை பெறப்பட்டது. தற்போது வேரில் இருப்பதனை செடியில் இலைகளூடாக கொடுக்கப்பட உள்ளது. திரவமாக இதனை தெளித்ததும் இது தண்டின் மூலம் உள்ளே செல்லும். உணவு உற்பத்தியை மேற்கொள்ள தேவையான முழுமையான நைட்ரஜன் அளவு இதில் கிடைக்கும். சம்பூர்ண நைட்ரஜன் பிரமாணம் இத்தனையும் லபினோம். அரசு உர நிறுவனமான கொழும்பு கமர்ஷியல் உர நிறுவனம் ஊடாகவே இந்த திரவ உரத்தொகை இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டது. நுண்ணுயிர்கள் அடங்கிய விசேட உரம் அல்ல. இதனை நாம் பரிசோதித்துள்ளோம். பரிசோதனை என்றால் என்ன? SLSI மற்றைய நிறுவனங்களில் இவற்றில் இருக்கும் போசாக்கு என்னவென்பதை பரிசோதித்துள்ளோம். இந்த விசேட உரத்தில் ஒட்டுண்ணிகள் கூறும் வகையில் இருப்பதில்லை. அதே போன்ற கனமான வேதியியல்கள் இல்லை. இது இந்தியாவில் அனுமதி பெறப்பட்ட முழு உலகம் பூராகவும் விநியோகிக்கப்படும் ஒன்றாகும். இன்று அதிகாலை கொண்டுவரப்பட்ட நானோ நைட்ரஜன் யூரியா திரவ உரம் 500 மில்லிமீட்டர் அளவு கொண்ட 44,064 போத்தல்களில் அடங்கியுள்ளன. இதேவேளை இன்று அதிகாலை கொண்டுவரப்பட்ட திரவ உரத்தொகையை உர கூட்டுத்தாபனத்தின் தவிசாளரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வு வத்தலை குண்டுப்பேட்டையில் உள்ள கொழும்பு கமர்ஷியல் உரக்களஞ்சிய சாலையில் ராஜாங்க அமைச்சர் சசேந்திர ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. அமைச்சர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் முற்பகல் 10 மணியளவில் அவ்விடத்திற்கு வருகை தந்திருந்த போதிலும் உரத்தொகை பகல் 12 மணியளவிலேயே களஞ்சிய சாலையை வந்தடைந்தது. அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த உரத்தொகையை சுங்கத்திலிருந்து விடுவித்துக் கொள்வதில் ஏற்பட்ட தாமதமே இதற்கான காரணம் என விவசாய அமைச்சின் பேச்சாளர் கூறினார். இவற்றை நாளை முதல் சகல விவசாய மத்திய நிலையங்களுக்கும் கொண்டு சேர்க்கும் வேலை திட்டத்தை நாம் தயாரித்துள்ளோம். நல்லதொரு செயலை செய்யப்போகும் ஒவ்வொரு தடவையும் தடங்கள் ஏற்படும். இந்த பயணத்தை எம்மால் தனியாக முன்னெடுக்க முடியாது. நாம் எதிர்நோக்க வேண்டிய பல சவால்கள் உள்ளன. இந்த சகலவற்றையும் எதிர்கொள்ள எம்முடன் இணையும்படி நாம் மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும் இந்நாட்டு விவசாயிகளை கோருகின்றோம்.